வணக்கம். இன்னைக்கு நம்ம ரவாவை வச்சு சுவையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்வோம். நண்பர்களே, என்னோட ரெசிபிஸை யூடியூப்ல சர்ச் பண்ணுறதுக்கு ரெசிபியோட பேர் போட்டு சிக்கன் ஃபிஷ் ரெசிபி தமிழ், இதோட சுருக்கம் CFRT, இதையும் சேர்த்து போட்டு சர்ச் பண்ணுங்க. ரெசிபி நேம் அண்ட் CFRT இதை போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா என்னோட ரெசிபியோட லிஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். வெல்கம் டு CFRT ரெசிபிஸ். ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுருக்கேன். அதில் 1 கப் அளவு ஸ்டாண்டர்ட் கப்பு தான் எடுத்திருக்கேன். 1 கப் அளவு ரவை எடுத்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு கிண்டுறேன். அது நல்லா வேக வச்சுருங்க. தண்ணி இஞ்சிற வரைக்கும் வேக வச்சுருங்க. போட்ட உடனே தண்ணி இஞ்சிரும். மொத்தமாக 1 நிமிஷம் கூட எடுக்காது. பாருங்கள், நான் உங்களுக்கு போட்ட உடனே அது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இஞ்சிறது தெரிஞ்சிருச்சு. போட்ட 1.5 நிமிஷத்துக்குள்ளே எனக்கு இந்த மாதிரி இந்த பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நல்லா தீயை அணைச்சிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இந்த ரவையை எடுத்து, வெந்த ரவையை எடுத்து, இது ரவை வறுக்க வேண்டாம், உப்பெல்லாம் எதுவும் போட வேண்டாம், அதை கடைசியில் பார்த்துக்குவோம். இப்போ நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, ஒரு 4 உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா மசிய பிசைஞ்சிக்கலாம். நம்மளோட அந்த உருளைக்கிழங்கோட அளவும் ரவை வேக வச்ச அளவும் கிட்டத்தட்ட ஒரே அளவு இருக்கணும். அப்போது கட்லெட் நல்லா சிறப்பாக வரும். இப்போ 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், உப்பு தேவையான அளவு சேர்க்குறேன். வெங்காயம் பொடியாக நறுக்கினது கொஞ்சம், ஒரு 1/2 கப் அளவு, மல்லி இலை, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன். இது மிளகாய் பொடி பொடியாக நறுக்கினது 2 மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த ரவை, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கிளறிக்குங்க, நல்லா பிசைஞ்சுக்குங்க. இறுக்கமான சப்பாத்தி மாவு பதத்தில் வந்துடும். இப்போ உப்பு பார்த்துக்கங்க. உப்பு பத்தலைன்னா மறுபடியும் போட்டு இப்போ கிளறி எடுத்துக்கலாம். இந்த மாவில் நெல்லிக்காய் அளவு உருண்டை எடுத்து உங்களுக்கு விருப்பமான வடிவத்தில் தட்டிக்கங்க. அக்கா, இந்த கேப்ல நான் ஒரு விடுகதை சொல்லட்டுமாக்கா? கல்லும் கரடும், முள்ளும் முரடும், வேரும் விறகும், அது என்ன? கூடவே ஒரு க்ளூ. இந்த விடுகதைக்கான விடை 3 பொருட்கள். நம்ம சாப்பிடக்கூடிய 3 பொருட்கள். எங்க யோசிச்சு சொல்லுங்க. நான் இந்த வீடியோட கடைசியில விடை சொல்றேன். இந்த 4 கார்னர்லையும் லைட்டா லேசா ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா இந்த ஷேப் கிடைச்சிரும். ஸ்கொயர்ல கொஞ்சம் வித்தியாசமான ஷேப் கிடைச்சிரும். நமக்கு ரவுண்டாவும் தட்டிக்கலாம், இல்ல உருண்டையாவும் உருட்டிக்கலாம். விருப்பப்பட்ட வடிவத்துல தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெயில போட்டு வறுக்கவும் செய்யலாம், இல்லைன்னா தோசை சட்டியில போட்டு திருப்பி போட்டு வேக விட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். 2 முறையும் ரொம்ப நல்லா இருக்கும். முதல்ல போடுற அந்த ரவா கட்லெட் மட்டும் அதிகமான தீயில வேக வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. முதல் பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டு வேக விட்டு பொன்னிறமாகும் வரைக்கும் வேக விட்டு எடுத்துருங்க. ஒருவேளை நீங்க ஷாலோ ஃப்ரை பண்றதா இருந்தா தோசை சட்டியில 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி 2 பக்கமும் திருப்பி போட்டு சிவந்து வர்ற வரைக்கும் வேக விட்டு எடுங்க. அக்கா, எண்ணெயில போடுறது ரொம்ப போடாதக்கா. நம்ம தோசை சட்டிலே திருப்பி போட்டு வேக விட்டுக்குவோம். அதுதான் உடம்புக்கு கெடுதல் தராது. இப்ப விடுகதையின் விடைக்கான நேரம். கல்லும் கரடும் கற்கண்டு, முள்ளும் முரடும் பலாப்பழம், வேரும் விறகும் கரும்பு. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, என்னுடைய அடுத்த காணொளி பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. நன்றி. தேங்க்யூ. CFRT ரெசிபிஸ்.